அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பார்க்கலாம்னா, நம்ம காண்டாக்ட் பிட்வீன் கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ். காண்டாக்ட் பிட்வீன் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ், அதாவது கர்வுக்கும் சர்ஃபேஸ்க்குள்ள காண்டாக்ட்ஸ். இதில் நிறையா தடவை நமக்கு டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பார்க்குறப்ப நம்ம கர்வு தெரியும். கர்வோட ஈக்குவேஷன் ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு அடுத்தப்போ சம் எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் யூ ஹச் ஆஃப் யூன்னு பார்த்துருப்போம். சர்ஃபேஸோட ஈக்குவேஷன், சர்ஃபேஸ் இது வந்து கர்வோட ஈக்குவேஷன். சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு கர்வில் இருக்க பாயிண்ட் இதில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா அதை இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் யூ ஹச் ஆஃப் யூ ஈக்குவல் டு 0. இதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ். இப்போ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பார்க்குறதுக்கு அது ஒரு பாயிண்டில் யூ நாட்டுங்கிற பாயிண்டில் பார்க்குறோம். அப்போ அதே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா திஸ் இம்ப்ளைஸ் யூ நாட் இஸ் த சிம்பிள் 0, சிம்பிள் ரூட், ஒரே ஒரு ரூட்னு சொல்லுவாங்க. யூ நாட் இஸ் த சிம்பிள் 0 ஆஃப் எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர்றப்ப இதை கர்வையும் சர்ஃபேஸையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்டில் தான் அது காண்டாக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்டர்செக்ஷன் பாங்க. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் ஹேவ் simple intersection like na have one point contact ன்னு சொல்லுவாங்க. எப்போ f dash of u not equal to 0ன்னு வரப்போ. செகண்டு இப்போ f dash of u equal to 0ன்னு வந்துருச்சு. f dash of u equal to 0 வந்துருச்சு. செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்குறோம். f double dash of u not equal to 0ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல டபுள் 0ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல நமக்கு ஆர்டரில் சொல்கிறப்ப ஃபஸ்ட் ஆர்டர் காண்டாக்ட்னு சொல்லுவாங்க. எஃப்ஐ ஃபஸ்ட் ஆர்டர் காண்டாக்ட். ஆர்டரில் சொல்கிறப்ப எந்த ஆர்டர் 0வாக இருக்கோ அந்த ஆர்டரில் சொல்லுவாங்க. பாயிண்ட்னு வர்றப்ப 2 பாயிண்ட் காண்டாக்ட். பாயிண்ட்னு வர்றப்ப 2 பாயிண்ட் காண்டாக்ட் பாங்க. இந்த கண்டிஷனில் எஃப் டேஸ் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு 0, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரப்போ ஃபஸ்ட் ஆர்டர் காண்டாக்ட் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் ஹேவ் ஃபஸ்ட் ஆர்டர் காண்டாக்ட். இல்லாட்டினா இந்த கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் ஹேவ் 2 பாயிண்ட் காண்டாக்ட். பாயிண்ட்னு வரப்போ 2, ஆர்டர்னு வரப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறது. டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எஃப் டேஸ் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு f double dash of u naught equal to 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாயிண்ட்ல அந்த u நாட்ங்கிற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் 0 ஆகுது. ஆனால் தேர்ட் டெரிவேட்டிவ் f double dash of u naught not equal to 0, f triple dash of u naught not equal to 0. இது நமக்கு கேட்டிருந்தாங்க டிஆர்பியில். f dash of u naught equal to f double dash of u naught equal to 0, f double dash of u naught not equal to 0, then curve and surface have dash point contact கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆயிருக்கு. தேர்ட் டெரிவேட்டிவ் 0 இல்லை. தேர்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0னா அது 3 பாயிண்ட் காண்டாக்ட். அப்படி தானே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0னா 1 பாயிண்ட் காண்டாக்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0னா 2 பாயிண்ட் காண்டாக்ட்னு பார்த்தோம். அப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0னா 3 பாயிண்ட் காண்டாக்ட். ஆர்டரில் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்ட் ஆர்டர் காண்டாக்ட் curve and surface के second order contact point ला சொல்றப்ப
3-point contact. The curve and surface curve 3-point contact. இது TRP நம்ம கேட்ட क्वेश्चन தான். அப்ப contact between curve and surface அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, இந்த சர்ஃபேஸுக்கும் கர்வுக்கும் ஆர்டர் நமக்கு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப நம்ம கான்டாக்ட் சொல்லலாம். நம்ம ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டரே நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அது சிம்பிள் 1-point கான்டாக்ட். டபுள் டேஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோனா 2-point கான்டாக்ட். ட்ரிபிள் டேஸ்னா 3-point கான்டாக்ட். இதைத்தான் ஜென்ரலாக எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஜென்ரலாக வரப்ப f dash of u naught equal to f double dash of u naught equal to up to f n of u naught equal to 0. ஆனால் எது 0 இல்லைன்னா f n plus 1 of u naught not equal to 0. அப்போ என்ன சொல்லாத, அப்போ ஆர்டரில் சொல்கிறப்ப எது கடைசியாக 0 ஆயிருக்கோ அதை ஆர்டரில் சொல்லுவாங்க, எது நாட் 0 இருக்கோ அதை பாயிண்ட் வரப்போ அந்த இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா this implies curve and surface have nth order contact. nth ஆர்டரில் வரப்போ இங்கே நாட் கடைசியாக வரப்போ நான் ஈக்குவல் டு 0 பற்றி அதை சொல்லியிருப்பாங்க. nth order contact பாயிண்டில் சொல்கிறப்ப n+1 curve and surface have n+1 point contact. குழப்பிக்கிறவனா ஆர்டருக்கும் கான்டாக்டுக்கும் பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வேறு எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேறு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் ஹேஸ் டேஷ் பாயிண்ட் கான்டாக்ட், ஆஸ்கிலேட்டிங் பிளேன் ஹேஸ் டேஷ் பாயிண்ட் கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் கர்வ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆஸ்கிலேட்டிங் பிளேன் ஹேஸ் 3-point கான்டாக்ட் வித் கர்வ். அதுமாதிரி சர்க்கிள் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் எடுத்துக்கிட்டாலும் 3-point கான்டாக்ட், ஆஸ்கிலேட்டிங் ஸ்பியர் வரப்போ 4-point கான்டாக்ட். அது மாதிரி வரப்போ இதெல்லாம் 3-point கான்டாக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்கிலேட்டிங் plane, oscillating circle, curve and plane. curve எந்த plane எடுத்துக்கிட்டாலும் சரி. அடுத்து inflectional tangent, இது எல்லாமே 3-point contact with curve, 3-point contact with space curve. oscillating plane, oscillating circle எல்லாமே வந்து 3-point contact னு சொல்லுவாங்க. 1 2 3 4. ஃபிஃப்த் ஒன்று வந்து என்னதுன்னா oscillating sphere. oscillating sphere have 4-point contact. oscillating sphere have 4-point contact with the space curve. அடுத்து கப்பா curvature equal to 0 and torsion equal to 0 na this implies the plane have at least 4-point contact with curve. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். போன வட்டம் பாலிடெக்னிக் 2017 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கபா ஈக்குவல் டு 0 அண்ட் டவ் ஈக்குவல் டு 0னா தென் பிளேன் ஹேவ் அட்லீஸ்ட் 4-point கான்டாக்ட். அப்போ பாயிண்ட் அண்ட் கான்டாக்ட்னு வரப்போ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு. இது இல்லாமல் ப்ராப்ளம் ஏதாவது கேட்க முடியுமா அப்படின்னா ஒரு 2-3 ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் சில ப்ராப்ளத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுற தேவையில்லை, அதை நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த ப்ராப்ளத்தை இதான் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லதான். இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த plane which has 3-point contact, with the curve r of u equal to u power 4 minus 1 u cube minus 1 u square minus 1 at the origin.
அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஃபைண்ட் த பிளேன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளேன் எப்படி இருக்குன்னா அந்த கருவோட 3 பாயிண்ட் கான்டாக்ட் வச்சிருக்கு. அப்படி வச்சிருக்கப்போ அந்த பிளேன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 பாயிண்ட் கான்டாக்ட் வச்சிருக்கிற பிளேன் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு ஜென்ரலாக பிளேன் ஈக்குவேஷன்னாலே என்னன்னு தெரியும்? பிளேன்னாலே LX + MY + NZ = 0. இதான் பிளேன் ஈக்குவேஷன். இதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அப்போ LM என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக போடலாம். அதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தகவல்? 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்காங்க. அப்போ X Y Zக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். X Y Zக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதான் F ஆஃப் Uன்னு சொல்லுவோம். அப்போ F ஆஃப் U = L × U⁴ - 1 + M × U³ - 1 + N × U² - 1 வரும். அடுத்து 3 பாயிண்ட் கான்டாக்ட்னா F டபுள் டேஷும் 0 ஆகும், F டபுள் டேஷும் 0 ஆகும். அப்போ F டேஷ் பார்த்துக்கலாம். F டேஷ் ஆஃப் U = இதை ஒரு ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 4LU³ + 3MU² + 2NUன்னு வரும். + 2NU. அடுத்து F டபுள் டேஷ் ஆஃப் U பார்த்தீங்கன்னா F டபுள் டேஷ் ஆஃப் U பார்க்குறப்ப 12LU² 6MU + 2N வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அட் ஆர்ஜின்ட்டாங்க. அட் ஆர்ஜின்னா ஆர்ஜினில் எல்லா பாயிண்ட்டுமே பாயிண்ட் வந்து 0 இருக்கும் X Y Z. அப்போ யூக்கு பதிலாக அட் ஆர்ஜின் ஆர்ஜின்னா அப்போ U⁴ - 1 என்னங்க வரும்? 0. X = 0, Y = 0, Z = 0. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டா சரிதான் நம்ம. அப்போ இதிலிருந்து அப்போ U = என்னன்னு கிடச்சிடும்? 1ன்னு கிடச்சிடும். U = 1ன்னு கிடச்சிடும். அப்போ F டேஷ் ஆஃப் Uவில் போய் யூக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன கிடச்சிடும் நமக்கு? 4L + 3M + 2N = 0. 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்குனால. அடுத்து F டபுள் டேஷ் ஆஃப் U 3 பாயிண்ட் கான்டாக்டில் 0 தான் வரும். இதுக்கு யூக்கு பதிலாக அப்போ 1ன்னு போட்டிங்கன்னா 12L + 6M + 2N = 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம LMNோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணிங்கன்னா இதை நம்ம மைனஸ் பார்த்தோன்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா -8L - 3M = 0 வந்துடும். அப்போ 3M கூட இங்கே வச்சுன்னா அப்போ -3M = 8L, M = -8/3L. M = -8/3L வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இதை கொண்டு போய் ஏதாவது ஈக்குவேஷனில் போடுறோம். என்னோட வெளியே கண்டுபிடிச்சிடலாம். இதில் போய் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா 4L + 3 × -8/3L + 2N = 0ன்னு வரும். 3 கேன்சல் பண்ணிட்டா அப்போ 4L - 8L -4L + 2N = 0. அப்போ இதிலிருந்து 2N = 4L, N = 2L வந்துடும். N = 2L. ஸோ N = 2L வந்துடும். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா Lக்கு பதிலாக L, Mக்கு பதிலாக -8/3L, Nக்கு பதிலாக 2L இதில் போய் போடுறோம். அப்போ LX -8/3L × Y + 2L × Z = 0. இதில் L காமனாக எடுத்து கூட இது கொண்டு வரப்போ 0 ஆயிரும். அப்போ X -8/3Y + 2Z = 0. அப்போ இதை நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஈக்குவல் பண்ணிட்டோம்னா 3X - 8Y + 6Z/3 வர இங்கிட்ட வரப்போ 0 = 0. இதே நமக்கு தேவையான பிளேன் ஈக்குவேஷன் which have 3 பாயிண்ட் கான்டாக்ட் வித் த கர்வ். இந்த பிளேன் தான் நமக்கு என்ன இருக்குன்னா இது ஒரு சின்ன சம் தான். நம்ம சும்மா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாம் சொல்ல போய் ரொம்ப லேட்டாக தெரியுது. இருந்தாலும் கேட்கக்கூடாது இல்லை, நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து நம்ம மிட்டல் சார் புக்கில் கொடுத்துருப்பாரு, அதனால் நம்ம எடுத்துருப்போம். இந்த சம்மு ஈஸியான சம் தான் அது. அப்போ 3X - 8Y + 6Z = 0ங்கிற பிளேன் வந்து இந்த கருவோட 3 பாயிண்ட் கான்டாக்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சம். அடுத்து இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமாக தெரிஞ்சிருக்கும்.
அதனால் அதை எடுத்துருப்போம். சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி சம்மு தான் இப்போ கேட்குறாங்க நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்மா தான் கேட்குறாங்க. அந்த சம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இஃப் த சர்க்கிள் LX plus MY plus NZ equal to 0, X square plus Y square plus Z square equal to 2CZ has 3-point condyte at the origin with paraboloid AX square BY square equal to 2Z. அப்போ இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லிட்டு, இந்த சர்க்கிள் வந்து இந்த பேரபோலாவோட 3-point கான்டாக்ட்ல இருக்குன்னா தென் இந்த வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. C equal to dash அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமான சம்மாய் தெரிஞ்சனால அதை எடுத்திருப்போம். இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து இந்த சர்க்கிள் வந்து இந்த பேரபோலாவோட 3-point கான்டாக்ட் இருந்துச்சுன்னா இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஈஸியாக போட்டுடலாம். C equal to மனப்பாடம் பண்ண இதை வந்து ஈஸியாக போடணும்னு அவசியமே இல்லை, மைண்டில் வச்சுக்கலாம். எப்படின்னா M ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பை கீழே இருக்கிறது அப்படியே வரும். என்ன வரும்னா AM ஸ்கொயர் ப்ளஸ் BL ஸ்கொயர்னு வரும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து கஷ்டம் இல்லை வச்சுக்கிறது. இல்லை எப்படி போடுறதுன்னு கேட்டாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். வேணுன்னா விருப்பம் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் என்னை கேட்டால் போட வேணாம். இதை வந்து ஈஸியாக M ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பை AM ஸ்கொயர் ப்ளஸ் BL ஸ்கொயர் நான் வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? LX MY ப்ளஸ் NZ ஈக்குவல் டு 0, ஆமாம் X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர் ப்ளஸ் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2CZ. அப்போ இது 2-point கான்டாக்ட்னு சொல்லிட்டாங்க. சாரி 3-point கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3-point கான்டாக்ட்னா இது 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும்? LX டாட் MY டாட் NZ டாட் ஈக்குவல் டு 0 வரும். அடுத்து LX டபுள் டாட் MY டபுள் டாட் ப்ளஸ் N டபுள் டாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். இதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x x டாட் 2y y டாட் ப்ளஸ் 2z z டாட் ஈக்குவல் டு 2c z டாட்னு வரும். 2c z டாட். அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? அட் த ஆர்ஜின்னா XYZ ஈக்குவல் டு 0 0 0. அப்போ இந்த இடத்துல X Y Zக்கு போய் என்னங்க வந்துடும்? எல்லாத்துலேயுமே 0ன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனில் போய் 2 முதல் கூட கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணிட்டா X X டாட் Y Y டாட் Z Z டாட் ஈக்குவல் டு C Z டாட்னு வந்துடும். 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயும். இதில் இப்போ என்ன செய்கிறோம்னா XYZலாம் ஆர்ஜின்னால XYZக்கு போகிற 0ன்னு போட்டோம்னா இந்த பாயிண்ட் எல்லாமே 0 ஆயிடும். அப்போ CZ டாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் Z டாட் ஈக்குவல் டு 0. Z டாட் வேல்யூ 0ன்னு வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் டைம் டெரிவேட் பண்ணுறோம். இன்னொரு தடவையும் டெரிவேட் பண்ணுறோம். பண்ண என்ன வரும்? X டபுள் டாட் ப்ளஸ் X டாட் Y டபுள் டாட் ப்ளஸ் Y டாட் Z டபுள் டாட் ப்ளஸ் Z டாட் ஈக்குவல் டு C Z டபுள் டாட்னு வரும். இதில் திருப்பி X Y Z இருக்கிற இடத்துல ஆர்ஜினால திருப்பி 0ன்னு போட்டோம்னா X டாட் ஸ்கொயர் ப்ளஸ் Y டாட் ஸ்கொயர் ப்ளஸ் Z டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு C Z டபுள் டாட்னு வரும். இது நம்ம 2-point கான்டாக்ட்னால 2 தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி 3-point கான்டாக்ட் சொன்னால 2 டெரிவேட்டிவ்ஸ் வரைக்கும் வச்சிருக்கோம். இதில் போய் இப்போ Z டாட் ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் போடுவோம். இந்த ஈக்குவேஷனில் Z டாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் LX டாட் MY டாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதிலிருந்து MY டாட் ஈக்குவல் டு இதை எங்களுக்கு கொண்டு வந்தாலும் மைனஸ் LX டாட்னு வரும். இந்த M உங்களுக்கு கொண்டு வந்துட்டோம்னா Y டாட் ஈக்குவல் டு மைனஸ் L/M X டாட். இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு பேரபோலாய்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
பேரபோலாய்டு கொடுத்துருக்காங்க. பேரபோலாய்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax ஸ்கொயர் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 2z. இதையும் 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2ax x டாட் ப்ளஸ் 2by y டாட் ஈக்குவல் டு 2z டாட் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ax x டாட் ப்ளஸ் by டாட் ஈக்குவல் டு z டாட்னு வரும். இதை திருப்பி இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 வந்துடும். இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் இன்னொரு டெரிவேட்டிவ் பார்க்குறப்ப இந்த இதே மாதிரி வரும். ஏ மட்டும் ஏபியும் சேர்ந்து வரப்போகுது. அதே தானங்க இருக்குது. எக்ஸ் டாட் ஒய் டாட் ஜெட் டாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. இங்கே எக்ஸ் டாட் ஒய் டாட் மட்டும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அந்த இது என்ன வரும் அப்படிங்க ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் டபுள் டாட்னு வருது. செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்குறப்ப ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் இதே மாதிரி போட்டு பாருங்கள். அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆர்ஜின் எக்ஸ்ஒய் இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டோம்னா இதுதான் கடைசியில் இருக்கும். ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் டபுள் டாட்னு. இப்போ இந்த ஜெட் டபுள் டாட்டோட வெளியே கண்டுபிடிச்சிட்டோம். இதை தூக்கிட்டு இங்கே வந்து இந்த ஜெட் டபுள் டாட்டுக்கு போல போட போகிறோம். இதை இந்த ஜெட் டபுள் டாட் வெளியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் டாட் ஸ்கொயர்னு வந்துடும். ஜெட் டபுள் டாட்டுக்கு போல அதை போட்டிருக்கோம். இப்போ சி ஈக்குவல் டு அப்போ எப்படி எழுதிடலாம்? சி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ஜெட் டாட் ஸ்கொயர் ஜெட் டாட் ஈக்குவல் நமக்கு என்னென்னு தெரியும்? 0 தெரியும். அதை விட்டுருலாம். இந்த இடத்துலேயே விட்டுருக்கலாம், தேவையில்லை. ஜெட் டாட் வந்து 0. அப்போ சி ஜெட் டபுள் டாட் வந்திருக்கும். இங்கே நமக்கு ஜெட் டாட் தேவையில்லை. ஜெட் டாட் வந்து 0 வெளி. அப்போ சி இன்ட்டு ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் டாட் ஸ்கொயர். அப்போ சி ஈக்குவல் டு இதுங்க கொண்டு வந்துட்டோம்னா பை ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் டாட் ஸ்கொயர். இதில் இப்போ ஒய் டாட்டுக்கு பதிலாக இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எல் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு வரும். பை கீழே அதே மாதிரி ஏ எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒய் டாட்டுக்கு போல் மைனஸ் எல் பை எம் ஸ்கொயர்னு போடுறப்ப பி இன்ட்டு எல் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இதில் எக்ஸ் டாட் ஸ்கொயரோட காமனாக எடுத்து இங்கிட்டு பெருக்கணும்னா இதுக்கு அடுத்து எக்ஸ் டாட் ஸ்கொயர் காமனாக எடுத்துகிட்டு எம் ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணோம்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை இதுலேயும் எக்ஸ் டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? ஏ எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி எல் ஸ்கொயர். எக்ஸ் டாட் ஸ்கொயர் எக்ஸ் டாட் அடிச்சிட்டோம்னா அப்போ சி ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை ஏ எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி எல் ஸ்கொயர். இதை இவ்வளோ தூரம் போடணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணி வந்துருக்கலாம். சி ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை ஏஎம் ஸ்கொயர். கீழே இருக்கிறதுக்கு அப்படியே ஏ இதுக்கு பி வரப்போகுது. இதை நீங்கள் போடாதீங்க, தயவுசெய்து இதை போட வேணாம். இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இதை மெமரிஸில் வச்சுக்கோங்க. இது வந்து கான்டாக்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பிட்வீன் கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸில். அடுத்து இந்த கான்டாக்டை வச்சு தான் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சர்க்கிளுக்கு 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். ஒரு ஸ்பியருக்கு கருவில் வந்து 4 பாயிண்ட் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பியருக்கு பேர் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து அதான் பார்க்க போகிறோம், ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்ட் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்ட் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னா சர்க்கிள் ஹேவிங் 3 point contact. The circle having 3 point contact with the
space curve at a point P is called as oscillating circle. இந்த மாதிரி அப்போ சுருக்கமாக இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சர்க்கிளுக்கு 3 பாயிண்ட் கனெக்ட் இருந்தால் அதுக்கு பேர் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள்னு சொல்லுவோம். இல்லாட்டினா சர்க்கிள் த்ரூ 3 consecutive points, 3 consecutive points அடுத்தடுத்த 3 புள்ளி வழியாக போகிற சர்க்கிளை கூட என்னன்னு சொல்கிறாங்க, ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள். அப்போ நம்ம கருவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கருவில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் நம்ம என்ன சொல்லலாம் சார், டேஞ்சன்ட் வரையலாம், பிரின்சிபல் நார்மலும் வரையலாம், பை நார்மலும் வரையலான்னு பார்த்தோம். டி என் பி இந்த டீயையும் என்னையும் வச்சிருக்க பிளேன் தான் என்னதுன்னா ஆஸ்கிலேட்டிங் பிளேன். ஆஸ்கிலேட்டிங் பிளேன் ஹேஸ் என்னன்னு தெரியும் நமக்கு, ஆஸ்கிலேட்டிங் பிளேன் ஹேஸ் 3 பாயிண்ட் கான்டாக்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லைஸ் ஆன் ஆஸ்கிலேட்டிங் பிளேன் அப்படின்றாங்க. ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லைஸ் ஆன் ஆஸ்கிலேட்டிங் பிளேன். அப்போ ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிளுக்கு நம்ம டெஃபினிஷன் என்ன பார்த்தோம், 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருந்தால் பார்த்தோம். அப்போ ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் ஆஸ்கிலேட்டிங் பிளேனில் லை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லை இன் த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். இதே ஆஸ்கிலேட்டிங் பிளேன் தெரியும், டேஞ்சன்ட். அப்போ ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் வந்து ஆஸ்கிலேட்டிங் பிளேனில் லையாக இருக்கும், அதை சொல்லியிருப்பாங்க. ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லைஸ் ஆன் ஆஸ்கிலேட்டிங் பிளேன். அடுத்து கருவுக்கும் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட் ஒரே இதுதான், டேஞ்சன்ட் சேம். அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் and curve have same tangent. இந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சன்ட் கருவுக்கும் டேஞ்சண்டாக தான் இருக்கும், இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டாக தான் இருக்குங்கிறாங்க. அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சர்க்கிளோட சென்டர் எதில் இருக்கும்னா பிரின்சிபல் நார்மலாக லை ஆகும்னு சொல்கிறாங்க. The center of oscillating circle lie in the principal normal. Center of oscillating circle lie in the principal normal n vector. Principal normal ல center lie ஆகுங்கிறாங்க. இதுக்கு oscillating circle இன்னொன்னு சொல்லலாம், the intersection of ஸ்பியர் வித் ஒரு ஸ்பியரும் ஒரு பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணுறப்ப தான் சர்க்கிள் கிடைக்கும். அப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்பியர் வித் ஆஸ்கிலேட்டிங் பிளேன் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள். அப்போ ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள்னு வர்றப்ப எந்தெந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு கருவில் 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்ல கான்டாக்ட் வச்சிருக்கிறத சர்க்கிள்னு சொல்லலாம். 3 பாயிண்ட்ல கான்டாக்ட் வச்சிருக்கோம், 3 பாயிண்ட் அடுத்தடுத்த 3 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் வழியாக போகிறது சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருந்தாலும் அது ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்பியர் வித் ஆஸ்கிலேட்டிங் பிளேனையும் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள்னு சொல்லலாம். எப்போதுமே ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லை இன் த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் லை இன் த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். த டேஞ்சன்ட் ஆஃப் கர்வ் அண்ட் த oscillating circle is same. அடுத்து the center of oscillating circle lie in the principal normal. The center of oscillating circle lie in the principal normal அப்படிம்பாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து இந்த சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, சென்டர் ஆஃப் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிளை வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்பாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிம்பாங்க. சென்டர் ஆஃப் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிளுக்கு பேர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிளை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன சொன்னோம், கர்வேச்சரோடைய ரெசிப்ரோக்கல். இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கர்வேச்சர் இஸ் கால்ட் அஸ் ரோ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம், ரோ ஈக்குவல் டு 1/kappa. ரோ ஈக்குவல் டு 1/kappaன்னு சொல்லுவாங்க.
அப்போ சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. சென்டர் ஈக்குவல் டு சென்டர் ஆர் ப்ளஸ் ரோ என். சென்டர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ரோ என். இது சென்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ கேட்டாங்கன்னா 1/கப்பா. 1/கப்பா. இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ இந்த சர்க்கிளோடைய சென்டர் ஈக்குவேஷன், சென்டருக்கு வந்து சி ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ரோ என். இதே இது ரேடியஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து ரோ, அதுதான் வந்து 1/கப்பா அப்படின்பாங்க. 1/கப்பா. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு சென்டர் ஆஃப், அதாவது நமக்கு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு வரப்போ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன செய்யலாம்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். இது ஒரு ஈஸியானது. அடுத்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு வரப்ப ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, லெட் சியை வந்து ஒரிஜினல் கர்வ்னு வச்சுருப்பாங்க. சி வந்து ஒரிஜினல் கர்வ். C1ங்கிற கர்வ் வந்து லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தான் C1 சொல்லுவோம். அதாவது நமக்கு இப்போ கர்வ் வந்து சின்றது எடுத்தோம். இது வந்து கர்வ் சி. இதில் நம்ம என்ன செய்யலாம், ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இருக்கு. இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் தான் இது வந்து நமக்கு தெரியும், BNT. இது வந்து ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சி. இது வந்து சென்டர். இந்த சென்டரோட லோக்கஸ் தான் C1ங்கிறாங்க. அப்போ சென்டரோட லோக்கஸ்ங்கிறப்ப சென்டர் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகுது. இது ஒரு கர்வ். சென்டர் வந்து சென்டர் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இதுதான் வந்து C1. இதான் வந்து என்னதுன்னா C1. அப்போ இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்யலாம், டேஞ்சன்ட், பை நார்மல், பிரின்சிபல் நார்மல் வரையலாம். இதை வந்து இதோடது என்னன்பாங்க, இதோட பிரின்சிபல் நார்மலை N1, இதை வந்து T1, B1, N1 சொல்லுவாங்க இதோடது. அப்போ சி கர்வ் சியா தெரிஞ்சுக்கோங்க. C1னா அந்த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுலேருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த இதில் பாருங்க, இந்த கர்வுக்கு நம்ம இந்த கர்வுக்கு இந்த தேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட் சி பி ஏ ஒரிஜினல் கர்வ். லெட் சி பி ஏ ஒரிஜினல் கர்வ். C1 இஸ் தி லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டேஞ்சன்ட் ஆஃப் C1. இந்த C1க்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா, ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா, இந்த டேஞ்சன்ட் வந்து டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா எதில் தான் அமைங்கிறாங்க, நார்மல் பிளேனில் இருக்கும்ன்றாங்க. டேஞ்சன்ட் லைசின், இது நார்மல் பிளேன், இது வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன் தெரியும். இந்த எண்ணையும் பி வச்சுருக்கிறதா நார்மல் பிளேன். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டேஞ்சன்ட் இது வந்து T1, N1, B1 வச்சுக்கிட்டோம்னா, இதோடது வந்து TNB. சியோட டேஞ்சன்ட் பிரின்சிபல் நார்மல் பை நார்மலில் TNBன்னு வச்சுருக்கோம். C1ஓடைய டேஞ்சன்ட் பிரின்சிபல் நார்மல் பை நார்மலில் T1, N1, B1 வச்சுருக்கோம். இந்த டேஞ்சன்ட் வந்து கண்டிப்பாக சியோட நார்மல் பிளேனில் அமையும் சொல்கிறாங்க. அப்போ டேஞ்சன்ட் ஆஃப் C1, டேஞ்சன்ட் ஆஃப் C1 லைஸ் இன் நார்மல் பிளேன் ஆஃப் C. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இது சியோட கர்வேச்சர் கப்பா. கப்பா இஸ் கான்ஸ்டன்ட்னா this implies kappa is constant na, this implies kappa 1 is also constant. first point, இந்த C1 ஓட டேஞ்சன்ட் வந்து நார்மல் பிளேன், C ஓட நார்மல் பிளேன்ல அமையும் சொல்லுவாங்க. அடுத்து kappa curvature of C is constant na, then curvature of C1 is also constant சொல்லுவாங்க.
அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the torsion of C1 tau 1 is inversely proportional to சொல்லுவாங்க inversely proportional to tau torsion of C. இது ப்ராப்பர்ட்டிஸில் இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து tangent of C1 lies in the normal plane of C. அடுத்து curvature of C கான்ஸ்டன்ட்னா C1 கான்ஸ்டன்ட். torsion of C1 is inversely proportional to torsion of curve C ன்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு வரப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் பார்த்தோம். அடுத்து ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். அடுத்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் சொல்லுவாங்க. ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். அப்போ ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்னா என்னதுங்க? 4 பாயிண்ட் கான்டாக்ட். ஸ்பியர் ஹேவிங் 4 பாயிண்ட் கான்டாக்ட். 4 பாயிண்ட் இதை பார்த்து செஞ்சாலே போதும். ஸ்பியர் ஹேவிங் 4 பாயிண்ட் கான்டாக்ட் வித் ஸ்பேஸ் கர்வ்னா அந்த ஸ்பியருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். இல்லாட்டி 4 பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய, அதாவது சர்க்கிள் என்ன சொன்னோம் 3 பாயிண்ட் சொன்னோம். ஸ்பியர்னு வரப்போ 4 பாயிண்ட். அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா லிமிட் PQRS QRS tends to P sphere at P is equal to oscillating sphere இருப்பாங்க. is equal to oscillating sphere. இந்த டெஃபினிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் oscillating sphere, radius of oscillating sphere. இந்த சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்பாங்க. அங்கே வெறும் கர்வேச்சர்னு பார்த்துருப்போம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இங்கே சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்பாங்க. சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். இதை வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்பாங்க. இதில் டிஆர்பியில் ஒரு எப்படி கஷ்டம் கேட்டிருந்தாங்கன்னா இதோட சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா சென்டர் வேணும்னா சி ஈக்குவல் டு நம்ம சர்க்கிளுக்கு என்ன பார்த்தோம் ஆர் ப்ளஸ் ரோ என் பார்த்தோம். அது இதில் வரும் ஆர் ப்ளஸ் ரோ என். அடுத்து ப்ளஸ் சிக்மா ரோடேஸ் பி. சிக்மா ரோடேஸ் பி வரும். அப்போ இதாகுதுங்க ஆர் ப்ளஸ் ரோ என் ப்ளஸ் சிக்மா ரோடேஸ் பி. ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் ரோ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ரோ டேஸ் ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் ரோ டேஸ் ஸ்கொயர்னு வரும். இது எப்படியும் கேட்டிருப்பாங்க. இல்லாட்டினா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ரோ டேஸ் ஸ்கொயர். இதான் வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின். the radius of spherical curvature equal to dash அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலாவே ஆக வச்சுக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், இந்த இதில் சென்டர் பார்க்குறப்ப இதில் இது வரைக்கும் இருக்குது எதோடதுங்க ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர், அதோட இது பட்டு சேர்ந்துருக்கு. அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் கப்பா இஸ் கான்ஸ்டன்ட். கப்பா இஸ் கான்ஸ்டன்ட்னா இது என்ன செய்யும் ரோவும் கான்ஸ்டன்ட் தான். திஸ் இம்ப்ளைஸ் ரோ இஸ் கான்ஸ்டன்ட். ரோ கான்ஸ்டன்ட்னா this implies rho dash equal to 0. கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தானே அங்கே வரும். அப்போ ரோ இஸ் கான்ஸ்டன்ட்னா ரோ டேஷ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் போய் ரோ டேஷுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா அப்போ எப்போ வந்து சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளும் சேமாக இருக்குன்னா கப்பா இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப ரோ டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் சி ஈக்குவல் டு என்னன்னு வந்துருங்க ஆர் ப்ளஸ் ரோ என் வந்துடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் கப்பா இஸ் கான்ஸ்டன்ட்னா திஸ் இம்ப்ளைஸ் the center of spherical curvature and center of curvature is coincide. எப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் கோயின்சைட் ஆகும்னா கப்பா இஸ் கான்ஸ்டன்டாக இருக்கிறப்ப. கப்பா கான்ஸ்டன்ட்னா ரோடேஸ் வந்து 0 வந்துடும். அதனால் இது சென்டர் வந்து ஈக்குவலாக வந்துடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நமக்கு ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்னு பொறுத்தளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். இது இல்லாமல் இதில் இன்னும் நிறையா இதில் பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையா பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில்
டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதில் இந்த பாயிண்ட் டிஆர்பியில் கேட்டது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா அடுத்து பார்க்குறப்ப எப்போதுமே ஹெலிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெலிக்ஸில் வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஹெலிக்ஸுக்கு ஸ்பெரிக்கல் கர்வேச்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் இது. அடுத்து ஃபஸ்ட்டு இது ஹெலிக்ஸ்னு வந்துட்டாலே ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னா அப்போ ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா ஆரை தான் நான் சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கேள்வி நமக்கு டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கேள்வி. If the radius of spherical curvature is constant, this implies curve either lies in on a sphere or have a constant curvature ன்னு சொல்லிருப்பாங்க. Curve, this implies curve either lies on the sphere or have constant curvature. இது நிறைய தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். எப்போ ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா தென் கர்வ் எய்தர் லைஸ் ஆன் எ ஸ்பியர் ஆர் ஹேவ் எ கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். எய்தர் லைஸ் ஆன் எ ஸ்பியர் எய்தர் வரும் கர்வ் எய்தர் லைஸ் ஆன் எ ஸ்பியர் ஆர் ஹேவ் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். எப்போ ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கப்போ இது நமக்கு டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து மூணாவது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா the necessary and sufficient condition to the curve lie on a sphere. இது நிறைய தடவை கேட்டாங்க. the necessary and sufficient condition to the curve lie on a sphere rho by sigma plus d by ds of sigma rho dash equal to 0. rho by sigma d by ds of sigma rho dash equal to 0 then it is a necessary and sufficient condition to curve lie on a sphere. இதுவும் டிஆர்பியில் நமக்கு நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் ஆர் ஈக்குவல் டு டி கிராஸ் டி டபுள் டேஷ் பை கப்பா ஸ்கொயர் டவுன்பாங்க. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே இல்லாட்டி ஸ்கொயரில் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் டி கிராஸ் டி டபுள் டேஷ் பை கப்பா ஸ்கொயர் டவு தி ஹோல் ஸ்கொயர் இப்படியும் கொடுத்துருக்கலாம். இந்த ஃபார்முலாவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த பாயிண்டில் இந்த 3 பாயிண்ட்டுமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம ஆஸ்லேட்டிங் சர்க்கிளோட சென்டர் எதில் அமையுன்னு சொன்னோம், பிரின்சிபல் நார்மலில். இப்போ ஸ்பியரோட சர்க்கிள், ஆஸ்லேட்டிங் ஸ்பியரோட சர்க்கிள் எதில் இருக்கும்னா அதுக்கு பேர் தான் போலார் ஆக்சிஸ்பாங்க. போலார் ஆக்சிஸில் தான் சென்டர் இருக்கும். எதோட சென்டர்னா நம்ம ஸ்பியரோட ஆஸ்லேட்டிங் ஸ்பியரோட சென்டர். போலார் ஆக்சிஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம். இந்த கர்வில் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டி என் பி இந்த பாயிண்டில் இதான் வந்து நமக்கு கர்வ். இப்போ இதுதான் நார்மல் பிளேன். இந்த நார்மல் பிளேனில் ஒரு லைன் எடுத்துக்கிறாங்க. இந்த லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்குன்னா பிக்கு பேரலாக இருக்குது. இந்த லைன் வந்து பிக்கு பேரலாக நம்ம இந்த நார்மல் பிளேனில் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். அப்போ த சென்டர் ஆஃப் அதுதான் என்ன சொல்ல வருவாங்கன்னா த சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் lies in the normal plane on the line which is parallel to the binormal is called as polar axis அப்படிம்பாங்க. அப்போ இதுதான் நார்மல் பிளேன் தெரியும் நமக்கு. இந்த நார்மல் பிளேனில் இந்த பைனார்மலுக்கு பேரலாக ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம்னா
இந்த லைனில் தான் அப்போ இந்த லைன் வந்து பேரலல் லைன் டு தி பி பை நார்மல். இந்த நார்மல் பிளேனில் தான் இருக்குது. என்னையும் பியும் கனெக்ட் பண்ணியிருக்க பிளேன் தான் நார்மல் பிளேன். அப்போ இந்த நார்மல் பிளேனில் இருக்கக்கூடிய இந்த பை நார்மலுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைனில் தான் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோட சென்டர் லை ஆகும்னு சொல்லுவாங்க. ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோடைய அப்போ ஸ்பெரிக்கல் அப்படின்னா நாங்கள் ஆஸ்லேட்டிங் ஸ்பியரோட சென்டர் லை ஆகும்பாங்க. இதைத்தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த தூரத்தை தான் சிக்மா ரோடேஸ்ன்னு இருப்பாங்க. இந்த எக்ஸாக்ஸ் இந்த எண்ணிலிருந்து இதுக்குள்ள தூரத்தை. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா த சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர், த சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர், center of oscillating sphere lie on the normal plane on line parallel to binormal B, parallel to binormal B. அதுக்கு பேர் தான் இந்த அப்போ இந்த லைனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போலார் ஆக்சிஸ். அப்போ போலார் ஆக்சிஸ்ங்கிறது நார்மல் பிளேனில் இருக்கக்கூடிய லைன், அது வந்து பைனார்மலுக்கு பேரலாக இருக்கும். அதுதான் போலார் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. இந்த போலார் ஆக்சிஸில் தான் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோடைய சென்டர் இருக்கும். அதாவது நம்ம ஸ்பியரோடைய சென்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசி அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்லங்க, சர்க்கிளுக்கு பார்த்தோம், ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு. அதே மாதிரி ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கும் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து சியை வந்து ஒரிஜினல் கர்வ்னு எடுத்துக்குவாங்க. சி இஸ் ஒரிஜினல் கர்வ். அடுத்து C1 வந்து லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். அப்போ சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கூட சொல்லலாம். சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் நம்ம பார்த்தோம்னாங்க அதே தான். TNP இந்த கர்வ் தான் சி. இதுதான் கர்வ் சி. இப்போ இந்த நார்மல் பிளேனில் பைநார்மலுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைனில் தான் இதுதான் போலார் ஆக்சிஸ். இந்த போலார் ஆக்சிஸில் சென்டர் இருக்கும். எதுக்கு? ஸ்பியருக்கு. இது சென்டரில் இதோட லோக்கஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சென்டரோட லோக்கஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா C1 வச்சுக்கிறோம். இந்த சென்டரோட லோக்கஸ் வந்து C1 வச்சுக்கிட்டோம்னா அப்போ த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் C1 சொல்லியிருப்பாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா, எப்போதுமே இந்த டேஞ்சன்ட், இந்த கர்வுக்கு இது டேஞ்சன்ட் வந்து எப்போதுமே parallel to B ன்பாங்க. Tangent of C1 is parallel to the binormal B of C. அப்போ T1 is parallel to B. First point, T1 is parallel to B. Bங்கிறது C யோட binormal. இங்கே வந்து T1ங்கிறது C1 ஓட tangent. அப்போ tangent of C1 is parallel to B. அடுத்து principal normal N1 is parallel to N. Principal normal of அப்போ அதில் இது வந்து அப்போ இந்த இதுக்கு இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் இதுக்கு பேரலாக இருக்குங்கிறாங்க. பிரின்சிபல் நார்மலுக்கு பேரலாக N1 இருக்குது. இது என்னன்னா பேரலாக இருக்குது. N1 வந்து Nக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ N1 இஸ் பேரலல் டு N. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கப்பா 1 இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கர்வேச்சர் ஆஃப் C1 இஸ் கான்ஸ்டன்ட்பாங்க. கர்வேச்சர் ஆஃப் C1 இஸ் கான்ஸ்டன்ட். இந்த நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். The product of torsion of corresponding points is equal to the product of curvature. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஏதோ பாயிண்ட் Qன்னு எடுத்தோம்னா இங்கே அதே பாயிண்ட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் Q1 வச்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய டார்சியான் டவுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே இருக்க டார்சியான் டவுன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டையும் பெருக்கிறது. அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the product of torsion of corresponding points is equal to the product of curvature. அப்போ tau1 equal to kappa 1. இதுதான் சொல்லியிருப்பாங்க, the product of torsion at corresponding points is equal to the product of curvature. இதை ஆவச்சுக்கிட்டா போதும். tau1 equal to kappa 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதவே வந்து நம்ம இவர் புக்கில் சார் புக்கில் நம்ம சோம் சார் புக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இதுவே
T1 ஈக்குவல் டு இபி, இங்கே பேரலல் டு பின்போம், அப்போ இது ஈக்குவல் டு சம் இபின்னு இருப்பாங்க. அடுத்து N1 ஈக்குவல் டு E1N, சம் E1N இருப்பாங்க. அடுத்து B1 ஈக்குவல் டு மைனஸ் E1T மைனஸ் இ, இதில் வந்து இந்த E1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருப்பாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்மேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா the tangent to the locus of center of oscillating sphere passes through the center of oscillating circle. அப்போ இதுதான் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா, இது வந்து டேஞ்சன்ட்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த டேஞ்சன்ட் வந்து கண்டிப்பாக ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோடைய சென்டர் வழியாக போகும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த சென்டர் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோடைய சென்டர் வழியாக போகணும்னு சொல்லி ஒரு தேரம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, த டேஞ்சன்ட் to the locus of center of spherical curvature passes through center of oscillating circle. center of oscillating circle பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கடைசி அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வருது. இந்த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு டவு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம கப்பாவும் கண்டுபிடிக்கலாம். இந்த லோக்கஸ் ஆஃப் சென்டர் கர்வேச்சருக்கு கப்பா 1ன்னு சொல்லுவோம். கப்பா 1 ஈக்குவல் டு 1/r மைனஸ் ரோ ஸ்கொயர் சிக்மா பை ஆர் கியூப் டி பை டிஎஸ் ஆஃப் சிக்மா ரோ டேஸ் பை ரோ ப்ளஸ் sigma 4 rho dash square by rho square r power 4 whole power 1/2 கப்பா கண்டுபிடிக்கிறது. tau 1 equal to rho sigma by r square 1 by rho square minus d by ds of r by rho whole square whole power 1/2. அப்போ rho 1 வேணும்னா 1 by கப்பா 1 போட்டிங்கன்னா ரோ கிடச்சிரும். அப்போ அதில் மைனஸ் 1/2ன்னு வரும். ரோ பை கப்பா 1 போடுறப்ப 1/r மைனஸ் ரோ ஸ்கொயர் சிக்மா ஆர் கியூப் டி பை டிஎஸ் ஆஃப் சிக்மா ரோ டேஸ் பை ரோ ப்ளஸ் சிக்மா 4 ரோ டே ஸ்கொயர் பை ரோ ஸ்கொயர் R4 ஹோல் பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். இந்த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கப்பா டவு கர்வேச்சர் டார்சியான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அதை வந்து கான்டாக்ட் பிட்வீன் கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வரப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இன்வல்யூட்ஸ் எவால்யூட் அடுத்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.